ஹைதராபாத்ல நடந்த இரட்டை கொலை சம்பவம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. ஹைதராபாத்ல சீனிவாஸ் ராவ் மற்றும் ஜோதின்ற தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. சீனிவாஸ் ராவுக்கும் ஜோதிக்கும் இது இரண்டாவது திருமணம். ஜோதிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்த நிலையில சீனிவாஸ் ராவை இரண்டாம் தாரமா திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஜோதி. சீனிவாஸ் ராவுக்குமே ஜோதி இரண்டாவது தாரமா தான் அமைஞ்சாங்க. சீனிவாஸ் ராவ் காய்லாங்கடை வச்சு நடத்தி வந்ததா சொல்லப்படுது. அந்த வியாபாரத்துல பெருமளவு லாபம் இல்லனாலும் சீனிவாசோட அன்றாட தேவைகளுக்கு அந்த வருமானம் அவருக்கு போதுமானதாவே தான் இருந்தது. அதோட சீனிவாஸ் தன்னோட வியாபார விஷயத்துக்காக அடிக்கடிக்கு வெளியூர் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த மாதிரி சூழல்ல சீனிவாஸ் தன்னோட மனைவியான ஜோதியையும் 2 குழந்தைகளையுமே தனிமையில விட்டுட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அதோட சீனிவாஸ்க்கும் ஜோதிக்குமே மது பழக்கம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி வெளியூர் வியாபாரத்துக்கு சீனிவாஸ் போகும்போதெல்லாம் ஜோதி தனிமையில இருந்திருக்காங்க. ஜோதிக்கு அதே பகுதியில வாழ்ந்துட்டு வர யஷ்வந்த் சொல்லப்படுற ஒரு கால் டாக்ஸி நபர் கூட நட்பு ஏற்படுது. இந்த நட்பு நாளடைவுல திருமணத்துக்கு புறம்பான ஒரு நட்பா மாற ஆரம்பிக்குது. ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாத சீனிவாஸ் தன்னோட மனைவியான ஜோதி மேல அதிகப்படியான நம்பிக்கைய வச்சிருந்தாரு. ஆனா ஜோதிக்கும் கால் டாக்ஸி டிரைவரான யஷ்வந்துக்கும் ஏற்பட்ட இந்த உறவு நாளடைவுல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்படி தெரிய வரும்போது சீனிவாசோட காதுகளுக்குமே மெதுவா போய் சேர ஆரம்பிச்சது. யஷ்வந்த் ஜோதியோடைய உறவை பத்தி மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்குது சீனிவாஸ்க்கு. ஒவ்வொரு முறையும் சீனிவாஸ் ஊருக்கு போகும்போதெல்லாம் யஷ்வந்த போன் செஞ்சு ஜோதி வீட்டுக்கே வர வச்சு 2 பேரும் தனிமையில சந்தோஷமா இருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடிக்கு நடக்கிறது சீனிவாஸ்க்கு தெரிய வந்ததுமே ஒரு முறை சீனிவாஸ் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாதியிலேயே வீடு திரும்புறாரு. அப்படி திரும்பி வரும்போது தன்னோட வீட்டு பெட்ரூம்ல யஷ்வந்தும் ஜோதியும் தனிமையில இருக்கிறத பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு யஷ்வந்த் மேலையும் ஜோதி மேலையும் அதிகமாவே கோவப்படுறாரு. அந்த நேரத்துல சீனிவாஸ் தன்னோட மனைவியான ஜோதி கிட்ட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொல்லும் போது கூட நான் நம்பல, ஆனா இப்போ நேர்ல பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது நீ இந்த மாதிரியான தவறுகள் செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு சீனிவாஸ். இந்த சம்பவத்துக்கு பிறகு ஜோதிக்கும் சீனிவாஸ்க்குமே சரியான புரிதல் இல்லாம கொஞ்ச நாட்கள் சண்டைகளும் பிரச்சனைகளுமாவே கடந்து போனாங்க. ஆனா சீனிவாஸ் தன்னோட மனைவி கிட்ட யஷ்வந்த் கூட இருக்கிற உறவை கைவிடும்படி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாரு. ஆனா ஜோதியோ தன்னோட கணவரான சீனிவாஸ் சொல்ற எந்த விஷயத்தையுமே அவங்க காது கொடுத்து கேட்கல. இதனால ஜோதி சீனிவாச விட்டு பிரியறதுக்கான முயற்சிகளை எடுத்து வந்தாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட சீனிவாஸ் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாரு. அதே நேரத்துல ஜோதி தன்னோட கணவருக்கு மது வாங்கி கொடுத்து குடிக்க சொல்லிட்டு அவர் தூங்குனதுக்கு பிறகு யஷ்வந்த வீட்டுக்கே வர வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு முறையும் யஷ்வந்த் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஜோதி தன்னோட கணவருக்கு மது வாங்கி கொடுத்து அவரை தூங்க வச்சதுக்கு பிறகு யஷ்வந்த் கூட தனிமையில இருந்து வந்தாங்க. அதுவும் கொஞ்ச நாட்கள்லயே ஸ்ரீனிவாஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சது. இதனால சீனிவாஸ் ஜோதி கிட்ட சண்டை போடவே ஜோதி தன்னோட கணவர்கிட்ட தான் 2 நபர்கள் கூடயுமே வாழறதுக்கு விரும்புறதா சொல்றாங்க. இத கேட்ட சீனிவாஸ் வாயடைச்சு போனதா சொல்லப்படுது. இதன் பிறகு இந்த தம்பதிகளுக்குள்ள சண்டைகள் அதிகப்படியாவே நடந்தது. ஆனாலும் சீனிவாஸ் ஜோதி கிட்ட யஷ்வந்த் கூட பழகிறதுக்கு தான் எந்த நேரத்திலையும் உனக்கு தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உறுதியும் கொடுக்கிறாரு தன்னோட மனைவி கிட்ட. ஆனா தன்னோட மனைவி கிட்ட இப்படி பேசினவரு தன்னோட மனைவியை கூட்டிட்டு வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் வாழணும்னு முடிவெடுக்கிறாரு. ஆனா இதற்கிடையில ஜோதியும் யஷ்வந்தும் அடிக்கடிக்கு சந்திச்சு தனிமையில இருந்தது சீனிவாஸ்க்கு அதிகப்படியான கோபத்தை ஏற்படுத்துச்சு. இதனால சீனிவாஸ் ஜோதியையும் யஷ்வந்தையும் எப்படியாவது கொலை செய்யணும்ன்ற திட்டத்தையும் தீட்டுறாரு. தன்னோட மனைவியை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டே போய் வேற ஒரு இடத்துல வாழணும்னு நினைச்ச சீனிவாஸ் கிட்ட ஜோதி யஷ்வந்த கடைசியா ஒரு முறை பார்க்கணும்னு சொல்லி தன்னோட கணவர்கிட்டயே பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஜோதி. இத கேட்ட சீனிவாஸ்க்கு கோபம் தலைக்கேறி தன்னோட மனைவி கிட்ட எந்த ஒரு சலனமும் இல்லாம யஷ்வந்த் கூட போயிட்டு வரும்படி சொல்லியிருக்காரு. அதன் பிறகு ஜோதி சீனிவாஸ் யஷ்வந்த் 3 பேரும் சேர்ந்து எல்பி நகர் சொல்லப்படுற இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு கடையில ஜோதி தனக்கு செருப்பு வாங்கியிருக்கு. அப்படி வாங்கப்பட்ட செருப்புக்கு சீனிவாஸ் தான் 3000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. அந்த பணத்தையுமே ஜோதி தன்னோட கூகுள் பே மூலமா 5000 ரூபாய் தன்னோட கணவருக்கு அனுப்பி இருக்காங்க. அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனவங்க ஒரு மது கடையில மது பாட்டிலையும் தண்ணீரையும் வாங்கியிருக்காங்க. அதோட மற்றொரு கடையில ஒரு டார்ச் லைட் வாங்கினதும் தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு இந்த 3 நபர்களும் 2 பைக்ல விஜயவாடா ஹைவேஸ் ரோட்ல இருக்கிற ஒரு பாலத்துக்கு அடியில போய் 3 நபர்களும் சேர்ந்து போனதா சொல்லப்படுது. அப்படி அங்க போனதுமே சீனிவாசும்
யஷ்வந்தும் கொஞ்ச நேரம் மது அருந்தி நேரத்தை செலவிட்டு இருக்கதா தெரிய வந்திருக்கு. ஆனா சீனிவாஸ் மது போதை ஆனதுமே யஷ்வந்தும் ஜோதியும் தனிமையில இருக்க விரும்புனாங்க. அப்படி அவங்க தனிமையில இருந்துட்டு இருக்கும் போதே ஜோதியோட பின்பக்கத்துல இருந்து சீனிவாஸ் ஒரு பெரிய கல் எடுத்து ஜோதியோட தலையில தாக்குனதா சொல்லப்படுது. ஒரு முறை இருமுறை இல்லாம பல முறைக்கு மேல கல்லால தாக்கப்பட்டு ஜோதி சம்பவ இடத்திலேயே இறந்தும் போயிட்டாங்க. இத பார்த்த யஷ்வந்த் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கும் போது சீனிவாஸ் தன்னோட இருசக்கர வாகனத்துல இருந்து ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து யஷ்வந்தையும் தாக்க முயற்சி செய்யறாரு. அப்படி யஷ்வந்த தாக்கும் போது தொண்டை பகுதிகளிலும் வயிற்று பகுதிகளிலும் அதிகப்படியான காயங்கள் ஏற்பட்டதா தெரிய வந்திருக்கு. சீனிவாஸ் யஷ்வந்த ஸ்க்ரூ டிரைவர்ல தாக்குனதுல அதே இடத்துல யஷ்வந்தும் ரத்த வெள்ளத்துல பரிதாபமா அங்கேயே உயிரிழந்துடுறாரு. இந்த 2 கொலைகளும் செய்துட்டு சீனிவாஸ் அங்கிருந்து தப்பிச்சு விஜயவாடாக்கு போனதா ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. மறுநாள் காலை வேளையில பொதுமக்கள் இந்த 2 டெட் பாடியும் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அப்படி சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் 2 உடல்களையும் மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்புனாங்க. போலீஸ்க்கு பொதுமக்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல அந்த 2 நபர்களுடைய முகமே உருக்குலைஞ்சு போய் இருந்ததாகவும் சொல்லப்படுது. போலீஸ் தன்னோட முதற்கட்ட விசாரணையில இந்த 2 நபர்கள் யாரு எங்கிருந்து வந்தாங்கன்றது தெரியாம திணறிட்டு வந்தாங்க. இதனால போலீஸ் அங்க ஹைவேஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு யஷ்வந்த், ஜோதி மற்றும் ஜோதியோட கணவரான சீனிவாசும் 3 நபர்களும் 2 பைக்ல போனது தெரிய வந்தது. அதோட போலீஸ் சம்பவம் நடந்த இடத்துல இருந்த மொபைல் போன் சிக்னல் டவர்ல இருந்த நம்பரை ஆய்வு பண்ணும்போது அது சீனிவாசோட நம்பர்ன்றது தெரிய வந்தது. சீனிவாச கண்டுபிடிக்கிறதுக்கு தனிப்படைகளை அமைச்சாங்க போலீஸ். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு விஜயவாடால இருந்து கைது பண்ணாங்க சீனிவாச போலீஸ். சீனிவாச கைது பண்ண போலீஸ் அவர்கிட்ட விசாரணை நடத்தும் போது தான் மட்டுமே 2 கொலைகளும் செஞ்சதா வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அதோட இந்த கொலைகளை திட்டமிட்டு தான் செஞ்சதாவே தன்னோட வாக்குமூலத்துல சொல்லியிருந்தாரு. இதுக்காகவே தன்னோட குழந்தைகளை விஜயவாடால இருக்கிற தன்னோட உறவினர்கள் வீட்டுல தங்க வச்சிருந்ததா தன்னோட வாக்குமூலத்துல சொல்லியிருந்தாரு. தன்னோட மனைவி கிட்ட ஒரு முறை இருமுறை இல்லாம பல முறைகளுக்கு மேலவே யஷ்வந்தோட இருக்கிற உறவை கைவிடும்படி சொல்லி இருக்கிறதாவும் அதை ஏத்துக்க ஜோதி மறுத்ததாலேயே தனக்கு கோபம் வந்து தான் கொலை செஞ்சதா சொல்லியிருந்தாரு. அதோட சீனிவாஸ்க்கும் ஜோதிக்குமே இருவர்களுக்கு இடையே வயசு வித்தியாசம் அதிகமா இருந்ததா சொல்லப்படுது. இதனால இந்த தம்பதிகளுக்கு இடையே புரிதல் இல்லாம வாழ்ந்திருக்காங்க. எப்பவுமே திருமண பந்தத்தை மீறின ஒரு நட்போ உறவோ எந்த சூழலையுமே அது சரியா அமையாதுன்றது இந்த கேஸ் ஒரு உதாரணமா இருக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா இந்த கேஸ பத்தின தகவலை கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.